கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். தேவனுக்கு நன்றி சொல்லும்போது, தேவன் இந்த பூமியிலே உண்டாக்கின சிருஷ்டிப்புகளுக்கு நாம் நன்றி சொல்லும்படியாக பார்த்தோம். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், இவையெல்லாம் தேவன் சிருஷ்டித்தார். அதுபோக கடலில் வாழும் நீந்தும் ஜீவ ஜந்துகள், காடுகளில் இருக்கிற நாட்டு மிருகங்கள், அப்புறம் வீட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மரஞ்செடி கொடிகள், இவை எல்லாவற்றுக்காகவும் நான் நன்றி செலுத்தும்படியாக சொன்னோம். அதற்கு பிறகு தேவன் மனிதனை உண்டாக்கினார். மனிதனுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களுக்காக நாம் நன்றி சொல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? நல்ல கண்ணுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல காது கேட்குதே அதற்காக ஸ்தோத்திரம், நல்ல வாய் பேச முடியுதே அதற்காக ஸ்தோத்திரம், நல்ல ஒரு மனநிலைமையை எங்களுக்கு கொடுத்தீரே அதற்காக ஸ்தோத்திரம், நல்ல பார்க்க உதவி செய்தீரே. ரோஜா பூ பாருங்கள், எத்தனை விதமான ரோஜா பூக்கள் இருக்குது. இந்த ஊட்டி, கொடைக்கானல், இந்த மூணார் சைடெலாம் போனீங்கன்னா தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்க அழகுகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஒருவேளை அந்த பகுதியில் இருக்கவங்க பார்த்து சலிச்சு போயிருக்கலாம். ஆனால் புதுசாக நம்மளாம் போனால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நாம் பார்க்கும்போது இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் போல பார்க்கக்கூடாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இவ்வளவு பிரமிப்பான ரீதியில், இவ்வளவு அழகான ரீதியில் ஒவ்வொரு பூக்களை படைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பார்க்கிற விதம் வேறமாக இருக்கணும், கேட்குற விதம் வேறமாக இருக்கணும், பேசுகிற விதம் வேறமாக இருக்கணும். இயேசுவை அறியாத பிள்ளைகள் பிற்போக்காக பேசுவாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க. இது நடக்காது, இது முடியாது, இதெல்லாம் நீ தோல்வி அடைஞ்சிருப்ப, இதெல்லாம் வெற்றி பெற முடியாது அப்படின்வாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம, இது முடியும், இது நடக்கும், இதில் நான் வெற்றி பெறுவேன், இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, இதில் நான் ஜெயிக்கவே ஜெனித்தவன், என் தேவன் எனக்காக கல்வாரி சிலுவையில் வெற்றியை சுமந்து தீர்த்தார், சுமந்து வைத்திருக்கிறார், அந்த வெற்றி என்னுடையதாகும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் முடியாது என்ற ஒரு காரியமே இல்லை. ஆமே, முடியாது என்று ஒரு காரியம் கூட கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா? 500க்கு 499 கூட எடுக்க முடியும். இதுவரை அந்த ஸ்கூல் ஆரம்பித்து 20 வருஷம் ஆகுதா, இதுவரை நடக்காத காரியம் உங்கள் நிமித்தமாக அந்த ஸ்கூலில் ஒரு புதிய ரெக்கார்டு, புதிய சரித்திரத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக படைக்க அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு எல்லாம் நம்முடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாம் என்ன எண்ணுகிறோம், நாம் என்ன பேசுகிறோன்றது மிகவும் முக்கியம். எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்தணும். கல்வாரி சிலுவைக்காக நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம், திருவிருந்து பங்கு பெறுகிற நாளன்று மாத்திரம் நாம் கல்வாரி சிலுவை நாம் நோக்கி பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஜெபம் முடியும் போது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற வேண்டுமானால் நாம் தேவனிடத்தில் நன்றி சொல்லி 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 நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. கடந்த பல வாரங்களாக பல தலைப்பிங்கில் நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு தலைப்பையும் கர்த்தருடைய ஆவியினை நமக்கு கொடுக்கிறார். அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த வாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதத்தில் கர்த்தர் கொடுத்த நம்முடைய ஊழியத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்றால், என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது எங்கே இருக்குதுன்னா, சங்கீதம் 23:5. சங்கீதம் 23:5 எல்லாத்துக்கும் தெரிந்த பகுதி தான். சங்கீதம் 23:5.
அந்த வசனம் 5 பின்பகுதியில் போட்டிருக்கு. இருந்தாலும் நான் முழு அதிகாரத்தையும் வாசிக்கிறேன். ஏன்னா 6 வசனம் தான் போட்டிருக்கு. அதனால் முழு அதிகாரத்தையும் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். 5வது வசனத்தோட பின்பதி வாசிக்கிறேன் பாருங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தலையை யார்? அந்த எண் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தான் கர்த்தர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். ஆமாம், என் தலையை, தலை மிகவும் முக்கியம் பாருங்க. கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன். கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன். அதாவது கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கணவன்மார் தலையா இருக்கிறார். தலையில எதற்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார்னா, எண்ணெய்னா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒத்து இருக்கு பாருங்க. வேதத்துல பல இடத்துல பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தலையில எதற்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறான்னா, தலையில ஊற்றப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய எண்ணெய் என்கிற அபிஷேகம் இந்த அவங்களுடைய பாதம் வரையும் கீழே வரையும் போகுதுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஆரோனுக்கு அபிஷேகம் என்ன போட்டிருக்கு? தாடியில வளைந்து, அங்கியில வளைந்து, சரீரத்தில் வடிந்து, பாதம் வரையும் போயிருக்கு. யாரு? முதல் ஆசாரியருக்கு. ஆமாம், ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் அப்படி இறங்கிச்சு பாருங்க. அதனால தலையில ஊத்துறாங்க. எண்ணெய்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. எண்ணெய்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அபிஷேகம்னா என்றால் என்னன்னு நம்ம யோசிக்கணும் பாருங்க. அபிஷேகம் இந்த பூமியில வாழுகிற நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். அநேக ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த பூமியிலே நாம் இயேசுவை நாம் தெய்வமாக கொண்டு இருக்கனால, இயேசுவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கனால, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் நாம் நம்முடைய வாழ்க்கை செல்ல வேண்டுமானால் அபிஷேகம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அதன் மாத்திரம் போதாது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. பரிசுத்த ஆவியானவர் யார் என்று கேட்டீங்கன்னா, திருத்துவத்தின் தெய்வங்களை நாம் வழிபடுகிறோம். 3 பேர் தான், 3 பேரும் ஒரே நபர் தான். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் வரும். புதிய ஏற்பாட்டில் குமாரனாய் இயேசு கிறிஸ்து, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துன்னு வரும். இப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் நமக்காக பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசிட்டு இருக்காரு. இவர் பரலோகத்துக்கு போகும்போது அங்கிருந்து 40 நாளில் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே இருந்தார் தான். பழைய ஏற்பாடு காலத்தில் பழைய ஏற்பாடு ஜனங்கள் மத்தியில் ஒரு சில இடங்களில் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழும்போது ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு தான் மிக முக்கியமாய் தேவைப்படுகிறது. அபிஷேகம் ஒரு வெற்றியுள்ள ஒரு ஜீவியம் வாழ வேண்டுமானால் அபிஷேகம் மிகவும் முக்கியமாய் தேவைப்படுகிறது. அபிஷேகம் இருந்தால்தான் நாம் இந்த காரியங்களில் ஜெயம் பெற முடியும், வெற்றி பெற முடியும். ஆமாம், எதற்காக அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்னா, ஜனங்களுக்குள்ளே வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை ஒரு மனித இடத்தில் இருக்கும்போது அவன் இந்த பூமியில் பலத்த காரியங்களை செயல்படுத்த முடியும். பலத்த காரியங்கள், நம்ப முடியாத காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள், அதிசயமான காரியங்களை செயல்படுத்த முடியும்.
பரிசுத்த ஆவியினர் இருக்கும்போது. பரிசுத்த ஆவியினர் இருக்கிறதுனால தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய முற்பிதாக்கள் அநேகர் செய்தார்கள். அப்போஸ்தலன் பவுல், பேதுரு இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே அநேகரை உயிரோடு எழுப்பினார்கள். அநேகர் வியாதிஸ்தலை சுகமாக்கினார்கள். பேதுரு குறித்து நாம் வாசிக்கிறோம் பாருங்க. வெள்ளியும் என்னிடத்திலே, பொண்ணும் என்னிடத்தில்லை, என்னிடத்தில் இருக்கிற உனக்கு தருகிறேன் நசராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை எழுந்து நட. இன்றைக்கு ஊழியர்களாக இருக்கிற நாம், ஊழியம் செய்கிற நாம் எத்தனை பேரை நடக்க வைத்திருக்கிறோம் சமீபத்தில்? ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியனோடு நாம் ஒரு அந்யுன்யம், ஒரு ஐக்கியம், இடைவிடாத ஐக்கியம் வேண்டும். நினைச்சா நம்ம பரிசுத்த ஆவியனோட ஐக்கியம் வைக்கலாம், நினைச்சா தேவையில்லை, அப்படி இல்லை. எப்பொழுதுமே நமக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டுமானால், உங்களுக்குள்ள ஓடுகிற ஜீவ சுவாசம் இருக்கு பார்த்தீங்களா? மூச்சு விடாமல் இருக்க முடியுமா? அப்படியே மூக்க பிடிச்சிட்டே இருங்க விரல்ல. இருக்க முடியாதுல்ல, ஏன்னா நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதே போல தான் இந்த நீங்கள் எப்படி சுவாசிக்கிறீங்களோ அதே போல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களோட அசைவாடுகிறார், உங்களுக்குள்ள ஆலோசனை சொல்லுகிறார், உங்களை ஞானமான வழிகளை நடத்துகிறார் என்று ஒரு பெரிய வெளிப்பாடு உங்களுக்குள்ள உண்டாகணும். ஆமாம், அதற்காக தான் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. ஆமாம், அதற்காக தான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்துக்கிறாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பின்பு நம்மளால் முடியாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்திலேயே, முழு உலகத்திலே ஒன்றுமே இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான். ஏனென்றால் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், சர்வ சிருஷ்டிகளையும் படைத்த தேவன், அவரே உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் எதற்காக கவலைப்படணும்? வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனவே தான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் வாஞ்சித்து பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் அதை மிகவும் விரும்புகிறார் பாருங்க, மிகவும் விரும்புகிறார். ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்போது அவன் எப்பொழுதும் பரிசுத்தப்படுகிறவனாக இருக்கிறான். எப்பொழுதும் பரிசுத்தப்படுகிறவனாக இருக்கிறான். எப்பொழுதும் பரிசுத்தப்படுகிறவனாக இருக்கிறான். பரிசுத்த ஆவி மிகவும் முக்கியம். பரிசுத்த ஆவி மிகவும் முக்கியம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயினால் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அபிஷேகம் பண்ணும்போது தான் அந்த சங்கீதம் 23 சொல்லப்பட்ட பிரகாரமாக சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகளை விரட்டுகிறவராக இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும். மரண இருளி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். ஏனென்றால் வானத்தை பூமி உண்டாக்கின தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நபருக்குள்ளே இருக்கணும். ஆமாம், பரிசுத்த ஆவியினர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார்களா அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தப்படும் போது மேகஸ்தம்பமாக இருந்தார் பகல்ல, இரவுல அக்கினி ஸ்தம்பமாக கூடவே வழி நடத்தப்பட்டார்கள். ஆமாம், எப்பொழுதும் அவர்கள் தோல்வி அடைந்ததே இல்லை. தோல்வி அடையும் போது கூட அவர்கள் வெற்றியை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ள நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், ஊழியம் எல்லாம் இருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று தேவனோடு பரிசுத்த ஆவியானோட ஒரு உறவு இல்லை என்றால் அதில் எந்த வெற்றியும் இல்லை. இன்னைக்கு எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானோட அந்நிய பாஷை பேசுகிறாங்க. கர்த்தர் கொடுத்த பாஷையை அவர்கள் பேசுகிறார்கள். கர்த்தர் 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த 24 மணி நேரத்தில் ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானோட எவ்வளோ நேரம் தொடர்பு கொள்கிறார்கள்? அது மிகவும் முக்கியம். ஒரு ஃபோனை சார்ஜ் போடுறாங்க 1 மணி நேரம், ஒரு ஃபோனை சார்ஜ் போடுறாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஆனால் பரிசுத்த ஆவியானோட தொடர்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது, மிக மிக குறைவாக இருக்கிறது. கிறிஸ்தவ பிள்ளைகள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழாததற்கு காரணம் பரிசுத்த ஆவியானோருடைய அந்யுன்யம், ஐக்கியம் தடைபட்டு போனது தான். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நாம் கர்த்தருடைய
ஆவியானோட பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, கணவன் மனைவி பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க. 24 மணி நேரத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல பேசவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. அல்லது பிள்ளைகள் தகப்பனிடத்துல பேசவே இல்லை என்றால் அந்த குடும்பம் எப்படி இருக்கு பாருங்க. மகிழ்ச்சிகரமா இருக்குமா? இருக்காது. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானோட பேச வேண்டும். தான் பிள்ளை தான்கிட்ட பேசாதான்னு தகப்பன் ஏங்கிக்கிட்டு இருக்காரு. இவையெல்லாம் நாம் யோசிக்கணும் பாருங்க. எப்பொழுதும் நாம் பிதாவாகிய தேவனுக்கு நாம் எவ்வளவு கனத்தையும் மரியாதையும் செலுத்துகிறோமோ, குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எவ்வளவு கனத்தையும் மரியாதையும் செலுத்துகிறோமோ, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் அவ்வளவு கனத்தையும் மரியாதையும் செலுத்த வேண்டும். கர்த்தர் பார்க்கிறார். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று ஒரு இடத்துல வசனம் சொல்லுது. பரிசுத்த ஆவி துக்கப்படுத்த முடியுமா? முடியும். அதில் போட்டிருக்கு, துக்கப்படுத்தாதீர்கள் என்றால் அநேகர் துக்கப்படுத்துகிறார்கள் என்ற அர்த்தம். எப்பொழுதும் ஆமாம், ஆவியானவர் கொடுக்கிற பாஷையை நாம் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவியானவர் கொடுக்கிற பாஷையை நாம் பேச வேண்டும். இல்லை பாஸ்டர், எனக்கு நேரமே கிடைக்கல, காலையில் எழுந்திரிச்சு நான் பாலை வாங்கின, டீயை போடணும், சமைக்கணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பணும், அப்புறம் நான் இருந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், நேரம் ஆயிடுது. அதோட சாயந்தரம் ஆயிடுது. பிள்ளைங்க டியூஷன்லேருந்து வந்துடுறாங்க, ஸ்கூல்லேருந்து வந்துடுறாங்க, அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, அப்படி இரவாயிருது. இடையில கொஞ்ச நேரம் நான் பெர்க்மான்ஸ் பாட்டை போட்டு கேட்பேன், இல்லை டிவியில் நம்பிக்கை சேனல் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதில் 2 மெசேஜ் கேட்பேன். அப்படி இல்லைங்க, அதெல்லாம் நம்ம காதால் கேட்டு இருதயத்தில் போகிறது. அதில் வருகிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் பன்மடங்கான ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவருடைய நாம் தொடர்பில் அதிகமாக நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரை விட்ட இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பில் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய குடும்பங்களில், ஊழியங்களில், தொழிலில், வியாபாரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கங்கள் இருக்கோ, மற்ற புறஜாதிகளை கொண்டு உங்களுடைய தொழிலில் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கங்கள் இருக்கோ அவ்வளவும் மாறும். மாற்ற முடியாது என்று ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாறும். கர்த்தர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானோட தொடர்பு. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2025ஆம் ஆண்டில் கடந்த 8 மாதங்களும் நீங்கள் தொடர்பில் இல்லைன்னா இந்த மாதத்தில் தொடர்பை உண்டாக்கி கொள்ளுங்க. ஒரு கணவன் மனைவி உட்காந்து பேசினா மாதக்கணக்கில் மணிக்கணக்கில் பேசுகிறாங்க. ஒரு நண்பர்கள் உட்காந்து பேசினா மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானோட எவ்வளோ நேரம் நாம் தொடர்பில் இருக்கிறோம்? கர்த்தர் பார்க்குறாரு. என் பையன் என் பொண்ணு என்கிட்ட பேசுவானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். என் பையன் என் பொண்ணு என்கிட்ட பேசுவானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் தொழுது கொள்ளும்படியாக, அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்படியாக நாம் விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். பாடல்கள் பாடுவது மாத்திரம் அது தேவனுடைய ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பெர்க்மான்ஸ் பாட்டு இருக்குது, எத்தனையோ பாட்டு இருக்குது ஆவியானவர் குறித்து பாடல்கள். ஆவியானவர் குறித்து பாடல்கள் பாடி நாம் ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டு தேவனோடு பேச வேண்டும். 5 பாடல்கள் ஆவியானவர் குறித்து பாடுறதுனால நமக்கு ஆவியானுடைய ஒரு தொடர்பு இருக்கு என்று அர்த்தம் அல்ல. அந்த பாடல்கள் பாடி அப்படியே பாடி தேவ பிரசன்னத்தை வரவேற்று உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய சமாதானம், சந்தோஷம் உண்டாகி பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய தொடர்புகளுக்காக நம்முடைய உள்ளங்கள் போவன்னு பாருங்க. அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இன்றைய காலகட்டங்களில் அநேகர் மறந்த சத்தியத்தை நான் உங்களிடத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊழியர்கள் பல பேர் தேவ ஆவியானோட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் விசுவாசிகள் பேச நேரம் இல்லை. ஆனால் விசுவாசிகள் பேச வேண்டும். கர்த்தர் அதை சொல்கிறார். ஏனென்றால் குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், குறைவுள்ள ஒரு வாழ்க்கை, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிள்ளைகளுக்குள்ள ஒரு அந்நியம் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாம் மாற வேண்டுமா? மாற வேண்டும் என்றால் நாம் தேவ ஆவியானோட தொடர்பில் இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவ ஆவியானோட அந்நிய பாஷை பேசி நீங்கள் தொடர்பில் இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் என்ன செய்கிறார்னா உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிறார். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் நிறைவின் தேவன், நிரப்புகிற தேவன்.
அவரால் நிரப்ப முடியாத ஒரு காரியம் என்று இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. எப்பொழுதுமே நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, இதை கேட்குற நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. இன்றைய தினத்திலேருந்தே ஒரு அரை மணி நேரம் இல்லை முதலாக 1/4 மணி நேரம் தேவ ஆவியானோட பேசுங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பேசுங்க. அப்புறம் உங்களுக்குள்ளாவே ஒரு உந்துதல் ஏற்படும், ஒரு ஆசை ஏற்படும். பரிசுத்த ஆவியானவர் நான் இன்னும் பேசணுமே, அவருடைய சத்தத்தை கேட்கணுமே, அதன்படி நான் நடக்க வேண்டுமே என்று உங்களுக்குள்ளாவே ஒரு உந்துதல் ஏற்படும். நான் சொல்ல அந்த உந்துதலை கொடுக்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த உந்துதலை கொடுக்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். கர்த்தர் அவ்விதமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபரிடத்திலும் செயல்படுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அதிகமாக தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளாதவர்கள் தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமாம், கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எனக்குள்ள வாரும், நான் உம்மோட உறவாடணும், உம்மோட பேசணும், உம்மோட ஐக்கியத்தில் இடைப்படணும் என்று நீங்கள் வாஞ்சிக்கும் போது, உங்களுடைய உள்ளத்தின் தாகம் ஏற்படும் போது பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய அபிஷேகத்தை உங்களுக்குள்ளாக கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமாம், கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் இந்த பூமியில் ஒன்றும் நடைபெறாது என்பதை நீங்கள் தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வரும்போது கூட பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். அவர் ஊழியம் செய்கிற காலங்களில் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். மறுபடியும் வாசிக்கிறேன், முதல் பகுதியை மாத்திரம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நான் சொல்றேன், திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவைப்பட்டது. திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவைப்பட்டது. அவருக்கே அபிஷேகம் தேவைப்பட்டது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவைப்பட்டதனால் மாம்சீகமான மனிதன், பல பிரச்சனைகளை சந்தித்துட்டு இருக்கிற மனிதன், பொல்லாத மனிதர்களிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பொல்லாத சுற்றுச்சூழலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெற்றி என்பது மிக மிக கிட்டி சேராத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. வியாபாரத்தில் வெற்றி இல்லை, தொழிலில் வெற்றி இல்லை, குடும்பத்தில் ஒரு வெற்றி இல்லை. இப்பேற்பட்ட மக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் நாம் பெற்றுக்கொள்வது எவ்வளவுக்கு எவ்வளவு மிக முக்கியமான காரியம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ளணும், குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் திருத்துவத்தின் 3 நபர்களை நாம் தொழுது கொள்ள வேண்டும். திருத்துவத்தின் 3 நபர்களை நாம் தொழுது கொள்ளும்படியா தேவன் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமாம், அபிஷேகம் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அபிஷேகத்தை கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்று நாள்ல இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மோட நான் பேசணும். அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து பலத்த காரியங்களை செயல்படுத்துவார். நீங்க செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இருக்காது. கர்த்தர் அதுல பெரிய கிரியைகளை அவர் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும்.
நாம் இடம் கொடுத்தால்தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். தேவன் வைத்திருக்கிற இந்த பூமியில் சுதந்திரத்தின் பங்குகளை நாம் இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியினர் இல்லை என்றால் நாம் எதையும் செயல்படுத்த முடியாது. ஆமாம், பரிசுத்த ஆவியினர் மிக மிக முக்கியங்க. பரிசுத்த ஆவியினர் மிக மிக முக்கியம். எப்பொழுதும் நாம் பரிசுத்த ஆவியினருக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். பரிசுத்த ஆவியினர் என் உள்ளத்தில் வாரும், என் இல்லத்தில் வாரும், என் குடும்பத்தில் வாரும், என் தொழிலில் வாரும், என் வியாபாரத்தில் வாரும், என் ஊழியத்தில் வாரும், நான் படிக்கிற ஸ்கூலில் வாரும், என் கிளாஸ் ரூமில் வாரும் சொல்லணும், காலேஜில் வாரும் சொல்லணும். நீங்கள் அழைத்தால்தான் அவர் வருவார், அழைக்காவிட்டால் வரமாட்டார். அவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நாணயஸ்தம் உள்ளவர். பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் அன்பு உள்ளவர் தான், ஆனால் நீங்கள் அழைத்தால் தான் வருவார். அன்பு உள்ளவர் தான், ஆனால் நீங்கள் அழைத்தால் தான் வருவார். நீங்கள் அழைத்தால் நாளைக்கு இந்த யாரும் வரமாட்டார். நீங்கள் அழைத்த மறு நிமிடமே உங்கள் மத்தியிலே உங்களுக்குள்ளே அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதுமே அதை புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். நான் தலையாக இருக்கணும், நான் குடும்பத்துக்கு தலையாக இருக்கணும், நான் தொழிலில் தலையாக இருக்கணும், நான் வியாபாரத்தில் தலையாக இருக்கணும், நான் ஊழியத்தில் தலையாக இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அவருடைய விருப்பம் தாங்க உங்களுடைய விருப்பமாக இருக்கணும். அவருடைய விருப்பம் தான் உங்களுடைய விருப்பமாக இருக்கணும். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமாம், இப்போ அடுத்து வாசிக்க போகிறோம் பாருங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்போது தான், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதா இருக்கிறது. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எந்த பாத்திரம்? எந்த பாத்திரம்? இதில் பாத்திரம் போட்டிருக்காங்க. ஒரு மொழிபெயர்ப்பில் களஞ்சியங்கள்னு வருது. நம்முடைய களஞ்சியங்கள், பேங்க் அக்கௌண்ட்டு, கிச்சனில் இருக்க ஒவ்வொரு பொருளும், மாப்பை செய்கிற எண்ணெய் தொட்டியும், மாப்பை செய்கிற மா கலசமும் எண்ணெயும் வற்றாது, நிரம்பி வழிகிறதா ஒரு வாழ்க்கை அனுபவத்துக்கெலாம் நாம் வருவோம் பாருங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நிரம்பி வழிந்த ஒரு அனுபவம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நாம் அனைவருக்கு தெரிந்த பிரகாரமாக தான். 2 ராஜாக்கள் 4:1-7 வரை. 2 ராஜாக்கள் 4:1-7 வரை. கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். இந்த அதிகாரத்தில் இந்த சப்ஜெக்டை எடுத்து பார்த்தோம் பாருங்க. இந்த கதையை எடுத்து நாம் பார்த்தோம் வேற ஒரு கோணத்தில். இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம், என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் மிக மிக முக்கியம். முதலாவது ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று பார்த்தோம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று. இப்போ நாம் பார்க்க போகிறோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம். ஆமாம், ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. என் பாத்திரம், அடுத்தவங்க பாத்திரம் இல்லை. நீ உழைச்சி சம்பாரித்து அடுத்தவங்க காசை கொண்டு போய் கொடுத்துக்க தேவையில்லை. உன் பாத்திரம் நிரம்பி வழிபட கர்த்தர் விரும்புகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நிறைந்த ஒரு ஸ்திரியை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம் பாருங்க. வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4:1-7. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய்
உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றாள். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றாள். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவன பண்ணுங்கள் என்றாள். பாருங்க, இதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நிறைந்ததை ஒரு பக்கத்துல எடுத்து வைக்கணுமா? நிரம்பி இருக்கு. கடன் பிரச்சனையில இருந்த ஒரு குடும்பம், இத்தனைக்கும் ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போகப்படுகிற ஒரு சூழ்நிலையில் எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி நிமித்தம் கேட்கிற வார்த்தைக்கு, எலிசா பேசின வார்த்தைக்கு அந்த அம்மா கீழ்ப்படுகிறாங்க. ஒரு ஊழியக்காரருடைய மனைவி கீழ்ப்படிந்தது நிமித்தமாக விசுவாசம் உண்டாகுது. விசுவாசம் உண்டாகி கீழ்ப்படிதல் உண்டாகுது. அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து வைக்க சொல்றாங்க. வச்சு ஊற்றிக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. ஊற்றும் போது வந்துக்கிட்டே இருக்குது. வேற ஒரு பாத்திரம் இருக்கான்னு தான் மகன்கிட்ட கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு என்ன நின்று போயிட்டு. கடன் பிரச்சனையில் வாழ்கிறவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையோடு கொண்டு நாம் விசுவாசிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கடன் எல்லாம் மாறும். எலிசா பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் அந்த அம்மா கீழ்ப்படிந்தாங்க. எப்படி கீழ்ப்படிந்தார்கள்? விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படியும் போது மாத்திரம்தான் அவர்களுடைய எண்ணெய் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. அவளுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாறிச்சு பாருங்க. நிறைந்தது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஒரு இந்த அதிகாரத்தில் மாத்திரம் வாசிக்கல. பேதுரு கடல்ல போய் மீன் பிடிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றபடி விசுவாசத்தோட கீழ்ப்படிதலோட பேதுரு கீழ்ப்படிஞ்சாரு. திரளான மீன்கள், முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படல. ஆனால் சத்தத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு செயல்படும் போது திரளான மீன்களை பிடித்தார்கள். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை பேதுரு அன்று கண்டான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நிரம்பி வழிகிற அனுபவத்தை பேதுரு அன்று கண்டான். அப்பேற்பட்ட ரீதியில தாங்க தேவன் செயல்படுகிறார். நிரம்பி வழிகிற அனுபவங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைப்பட்ட போது தேவன் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தேவையான அளவு மாத்திரம் கொடுக்கவில்லை. தேவைக்கும் அதிகமாக தண்ணீரை திராட்சரசமாய் அற்புதமாய் மாற்றி தேவன் கொடுத்தார். நம்முடைய தேவனை குறித்து ஒரு உயர்ந்த உள்ளம் உங்களுக்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனை குறித்து ஒரு உயர்ந்த உள்ளம். ஆமாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஆள் இல்லைங்க. அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நடக்கும். அவர் என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்ததுனால அவர் என்னென்ன செய்கிறாரோ எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பாருங்க, நீ கையிட்டு சும எல்லா வேலைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றதுனால தான் பாத்திரம் நிரம்பி வெளியே ஆரம்பிக்கிறது. களஞ்சியங்கள் பரிபூர்ணமாக ஆரம்பிக்கிறது. இல்லை என்றால் எதுவுமே நடக்காது. பார்த்துக்கோங்க, நாம் ரொம்ப காரியங்களை செம்மையும் சீருமாக செய்யப்படும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியின் பிரதானம் என்னவென்றால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் அவருடைய வல்லமை மாத்திரம்தான் நமக்கு செயல்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படியாக தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். யாரெல்லாம் வெற்றி பெற்ற ஆட்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய குடும்பத்தில், ஊழியத்தில், தொழிலில், வியாபாரத்தில்
எதிலையும் அவர்கள் குறைபட மாட்டார்கள். எந்த தேவையும் அவர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லும்போது தேவைகள் இல்லை என்று அர்த்தம். களஞ்சியங்கள், பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொருளை வாங்கிடலாம். ஏன்னா அது நமக்கு என்ன ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம் டக்குன்னு பேங்க்கில் 10 லட்சம் இருக்கும்போது. ஆனால் பேங்க்கில் ஒரு பைசா இல்லாமல் இருக்கும்போது நாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா அது பேர் தான் தேவை. அந்த தேவைகளை சந்திக்க தான் எபினேசர் ஆகிய தேவனை நாம் சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே நாம் தேவனை தேவைகள் மத்தியில் தேடக்கூடாது. தேவைகள் இல்லாத நேரத்தில் தேடும் பொழுது பரிபூர்ணம் நாம் அடைகிறவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதும் பரிபூரணத்தின் தேவனை நாம் பார்க்க வேண்டும். திரளான மீன்களை உங்கள் மனதில் வைங்க. திரளான மீன்கள். தேவன் வரும்போது அதை வைக்கணும். தேவன் வரும்போது எல்லா பாத்திரத்துலையும் என்ன இருக்கிற மாதிரி உங்கள் மனதில் கொண்டு வாங்க. உங்கள் மனத்திரையில் எல்லா பாத்திரத்துலையும் என்ன இருக்கிற மாதிரி. 6 கற்சாடி நிறைய தண்ணீர் திராட்சை ரசமே மாற்றினாரே, அந்த கதையை உங்களுடைய மனத்திரையில் கொண்டு வாங்க. நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்கிறதா இருக்கிறது. ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த காரியங்களை நீங்கள் உங்கள் மனத்திரையில் நீங்கள் கொண்டு வரும்போது எல்லா காரியங்களையும் கர்த்தர் செம்மையும் செழுமையுமாக நிறைவாக பரிபூர்ணமாக மாற்றுவார். ஆமாம், எல்லாவற்றுக்கும் ஊற்றும் ஆதாரம் என்னவென்றால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. விசுவாசமும் கீழ்ப்படிதல் என்று வரும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடு இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் சொன்ன ஒரே காரணத்தின் நிமித்தம் இந்த பூமியிலே, இந்த புழுதியிலே, இந்த பட்டணங்களிலே, பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே, தீமை செய்கிற மனிதர்கள் மத்தியிலே, பொய் கூறுகிற மனிதர்கள் மத்தியிலே, பகைமை நிறைந்த மனிதர்கள் மத்தியிலே, எரிச்சல் நிறைந்த மனிதர்கள் மத்தியிலே, துர்க்குணம் நிறைந்த மனிதர்கள் மத்தியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் வாழ்ந்து அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். நமக்காக பட்டார் சிலுவையில் பாடுகள். சிலுவையின் பாடுகள் அது மிக மிக முக்கியம். பாருங்க, சிலுவையின் பாடுகள் மிக முக்கியம். நமக்கு எப்படி பிதாவாகிய தேவன் முக்கியமோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் பாடுகள் மிக மிக முக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் பாடுகளை எவ்வளவுக்கு முக்கியமோ அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பு நமக்கு மிக மிக முக்கியம். ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்கும் குறைவுபடாது. ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்கும் குறைவுபடாது. எப்பொழுதும் அது சமமாக தான் இருக்கும். எப்பொழுதும் அது சமமாக தான் இருக்கும். முக்கோணம் பார்க்கிறோம் பாருங்க. முக்கோணம் பார்க்கிறோம். முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் சமமாக தானே இருக்கும். அதே போல தான் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் சமம் உள்ளவர். அவரிடத்தில் ஒன்றும் குறைவுபடாது. எல்லாம் நிரம்பி வழிகிற தன்மையாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய தலையில் முட்கிரீடத்தை சுமந்தராக இருந்தார். முட்கிரீடம் நம்ம பார்க்குற மாதிரி முள்ளு கிடையாதுங்க. இந்த முள் மரத்தில் வளரல, இத்தனை சென்டிமீட்டர் கணக்கில் தான் இருக்குது இங்கே முள். அப்படி இல்லை. அவர் வாழ்ந்த நாட்களில் அந்த காட்டு பகுதியில் 4 இன்ச்சு முள் வளருமா. 4 இன்ச்சு முள்ளெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பார்த்ததில்ல. 4 இன்ச்சு முள் வளருமா. அந்த மாதிரி முள்ளை தான் கொண்டு வந்து கிரீடம் மாதிரி செஞ்சு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட தலையில் அடித்தார்களாம். அந்த முள் போய் உள்ளே மூளையில் குத்திட்டு என்று வேத வல்லுநர் சொல்கிறார்கள். ஆமாம், நமக்காக பட்ட பாடுகள் அது சும்மா சாதாரணம் கிடையாதுங்க. நமக்காக பட்ட பாடுகள் நம்ம அசால்ட்டாக வாசித்துட்டு போயிடுறோம். ஆனால் அவர் பட்ட பாடுகள் சொல்லி முடியாது. நம்ம ஒரு கதையில் இல்லை என்றால் டிவியில் நம்ம பார்த்துட்டு போகிறோம். இயேசுவை இப்படி தான் அடித்தாங்க, இயேசுவை இப்படி தான் மறிக்க செய்தார்கள் என்று. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது கொஞ்சம். நீங்கள் பார்க்காது அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்க வேண்டும் விரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காட்டுவார். ஆமாம், பரிசுத்த ஆவியானவர்ல கடந்த காலத்தையும் அவர் உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட முடியும். நிகழ்காலத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட முடியும். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறதோ அதையும் உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட முடியும்.
கர்த்தர் அவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார், அவ்வளோ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கல்வாரி சிலுவையின் காட்சி தான், கர்த்தருடைய கல்வாரி சிலுவையின் பாடுகள் தான் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்துக்கு மிக மிக சிறந்த வழியாக இருக்கிறது. எப்பொழுதும் அவருடைய சிலுவையை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்துகிறோமோ, சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கனத்தையும் மரியாதையும் செலுத்துகிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் கல்வாரி சிலுவையை பார்த்து நாம் எப்பொழுது நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும், நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்றால் முதலாவது நாம் பிசாசின் பிடியில் இருந்தோம், பிசாசினுடைய திட்டத்துக்குள்ளாக இருந்தோம், பிசாசுடைய நோக்கத்துக்குள்ளாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு, நமக்காக மரித்த பின்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்றவே சரித்திர குறிப்பில் இருக்கு பாருங்க. அதே போல தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு, தெரிந்து கொண்ட பின்பு, தெரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், தெரிந்து கொண்ட பின்பு நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். இயேசுவின் சிலுவையின் மரணத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அங்கீகரித்து அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பங்காக நாம் மாற்றுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகும். ஒருவேளை இன்றைய தினத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், இன்றைய தினத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரையும் கல்வாரி சிலுவை நாம் உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா காரியங்களும் குறைவுகளும் மாறும் என்பது தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடினா, நான் பரிசுத்த ஆவியான தேடினா, என்னுடைய சிலுவை நோக்கி பார்த்தேன்னா ஒரு நன்மையும் குறைவிடாது, ஒரு நன்மையும் 100க்கு 100 நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும், உங்களுக்கு பலிக்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் அவரை உயர்த்த வேண்டும், எப்பொழுதும் அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கமே நாம் நம்முடைய கணத்தை நோக்கி அல்ல, நாம் தேவனுடைய கணத்தை நோக்கி இருக்க வேண்டும், தேவனுடைய கரங்களை நோக்கி இருக்க வேண்டும், தேவனுடைய கண்களை நோக்கி இருக்க வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நோக்கி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் அவரை தியானிங்கள், அவருடைய பாடுகளை தியானிங்கள், அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை தியானிங்கள், அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட பிரயாசங்கள். இந்த பூமியில் எதற்காக புழுதியில் அவர் வாழணும்? தங்க பட்டணத்தில் வாழ்ந்தவர், தங்க கோட்டையிலே இருந்தவர், பிதாவாகிய தேவனுடைய செல்ல குமாரனாய் இருந்தவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் சொன்னதை நிமித்தமாக கீழ்ப்படிதலோடு அவர் இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்தார். பல அவதாரங்களை இந்த உலகத்தில் சொல்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு அவதாரம் பிதாவாகிய தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கி அரசாளுகிற தேவன் உங்களுக்காக எனக்காக மனிதனாக இந்த பூமியில் அவதரித்து கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக பிசாசின் கரத்திலிருந்து இந்த பூமியின் ஆளுகையை நமக்கு அவர் திரும்ப கொடுத்த தேவனாய் இருக்கிறார். எப்பொழுதுமே கல்வாரி சிலுவையில் தான் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையின் மூலமாக புற ஜாதியராய் இருக்கிற நமக்கு பண்டமாற்றம் செய்யப்பட்டிருந்த வேத வசனம் சொல்லுகிறது. எப்பொழுதும் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும், கிறிஸ்துவின் சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும், பரிசுத்த ஆவியினர் நோக்கி பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய அந்யுன்யமான ஐக்கியத்தில் நாம் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவரோட பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலிருந்து நீங்கள் தீர்மானிங்கள், பரிசுத்த ஆவியானவரே உம்முடன் நான் பேசணும். ஆவியானவரே, நாம் 2 மணி நேரம் ஜெபிப்பதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானோட அரை மணி நேரம் நாம் தொடர்பு கொள்வது மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கும். ஏனென்றால் 2 மணி நேரம் ஜெபிக்கிற அந்த ஜெப காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளாக உங்களுக்குள்ளாக கொண்டு வந்து காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானோட வல்லமையோடு நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் அது மிக மிக பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. நாம் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, தேவ ஆவியானோட ஒத்தாசையோடு எவ்வளோ நேரம் நாம் ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கை
ஆசீர்வதிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் யாவரும் திருவிருந்துக்கு நேராக கடந்து செல்வோம். திருவிருந்துக்கு நேராக கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். திருவிருந்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் நாம் இந்த பரிசுத்த விருந்தில் நாம் பங்கு பெறுகிறோம். பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த இயேசுவை நாம் தொழுது கொள்கிறோம். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களில் பாருங்கள், கல்வாரி சிலுவையை பாருங்கள். மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி பார்க்கும்போது பிரச்சனைகள் மத்தியில், மரணத்தின் மத்தியில் ஜீவனை தெரிந்து கொள்கின்றார்கள் ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகள் மத்தியிலும் ஜீவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கல்வாரி சிலுவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். வாசிக்கிறேன். பரிசுத்த விருந்துக்கான வேத பகுதி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 33 வரை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராய் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுற்றலானாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ணக்கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். உங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த தேவனை தொழுது கொள்கிற நீங்கள் யாரை குறித்தாவது கசப்பு, வெறுப்பு யாரை குறித்தாவது இருக்குமானால் நீங்கள் அவங்கள மன்னிங்க. நீங்கள் அவங்கள மன்னிக்கும் போது கர்த்தர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் தப்பிதங்களை அவர் மறக்கிறவராக இருக்கிறார். திரும்பி பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய பாவங்களே அவர் முதுகுக்கு பின்பாக போடுகிறார். அவருடைய முதுகுக்கு பின்பாக போடுகிறார். ஏன்னா எப்படி திரும்பி பார்த்தாலும் தெரியாது. கர்த்தர் அவிதமாக செயல்படுகிறார். கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். கல்வாரி சிலுவை, கல்வாரியில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்கள் பாருங்கள். அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் ஒரே ஒரு துணியோடு இளம் வாலிபனாக உங்களுக்காக எனக்காகவும் அநேக ஸ்திரீகள் மத்தியில் கூட தங்கள் இரு கரங்களை விரித்து அவமானப்பட்டார். அநீதி இழைக்கப்பட்டது அவருக்கு. பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், வியாதியாக்கப்பட்டார், ரோகமாக்கப்பட்டார். எல்லா விதமான பில்லி சூனிய மந்திர கட்டுகள் எல்லாம் அவர் மேலே அன்றைய தினத்தில் சார்ந்து கொண்டது. எனவே தான் 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வேத வசனம் சொல்லுகிறது. சர்வலோகத்தின் பாவங்கள், சொல்லி முடியாத பாவங்கள், எல்லா பாவங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். மனிதரால் இது கூடாதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் இது கூடும்.
நாம் யாவரும் எழுந்திருந்து இந்த திரு இரத்தத்துக்காகவும் திரு அப்பத்துக்காகவும் நன்றி செலுத்துவோம். பிக்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட இரத்தம். பிக்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட இரத்தம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே உடைய சரீரத்துக்காக, நன்றி ஆண்டவரே உடைய இரத்தத்துக்காக. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்யமான ஐக்கியத்தை தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். இதுவரையும் பாஸ்டர் நான் அந்யோன்யமான தொடர்பு இல்லை அப்படின்னா நீங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். தேவனோடு, தேவ ஆவியானோடு கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது இருக்க பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. வாக்கு தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும் கல்வாரி சிலுவையில். நாம் யாவரும் ஜெபித்து முடிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவேக்குமான இயேசுவின் நாமத்தினுடைய அன்பின் சமூகத்தில் வருகிறோம்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை, பரிசுத்த ஆவியானவரோட அந்நியமான ஐக்கியத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் மூலமாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தில், தொழிலில் காணப்படுகிற களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி வழியத்தக்க ரீதியில் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, விசுவாசம் இருந்து கீழ்ப்படிதல் விட்டால் அற்புதம் நடைபெறாத ஆண்டவரே. கீழ்ப்படிதலிருந்து விசுவாசம் இல்லை என்றால் அற்புதம் நடைபெறாத ஆண்டவரே. எங்களுக்கு விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலும் நீர் எங்களுடைய உள்ளத்தில், இல்லத்தில் நீர் கொடுக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பரிசுத்த விருந்தில் கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு, எந்த திட்டத்தோடு கர்த்தாவே கடந்து வந்தார்களோ அந்த திட்டத்தையும், அந்த நோக்கத்தையும், அந்த இருதயத்தின் வேண்டுதல்களையும் நீ நிறைவேற பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. அவர்கள் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அதற்கெல்லாம் நீர் பதில் அளிக்கிற தேவன் என்று நாங்கள் அறிக்கையிடுகிற ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, இப்பேற்பட்டான சத்தியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தாவே, எங்கு இருந்தாலும், எந்த தேசங்களில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் கர்த்தாவே சந்தோஷம் சமாதானத்தையும் அருளி கர்த்தாவே அவர்களை நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர்கள் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகள் நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளத்திலும் இல்லத்திலும் மிகப்பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை நீர் அருள் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். நீர் ஒருவராய் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அந்தந்த குடும்பங்களை நீர் செயல்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. விசுவாச வார்த்தை ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியமானது கர்த்தாவே இந்த புதுச்சேரி பட்டணத்தில் இப்பொழுது இருக்க பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. 1000 மடங்கு உண்டாகிறபடியாலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தாவே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணப்போகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்கு நீர் கொடுத்த தரிசனங்கள் கர்த்தாவே, வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகளை நீ நிறைவேற பண்ணுகிற தேவனாக இருக்கபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு தேவையான கர்த்தாவே பண தேவைகள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலும் சந்திக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். பாவிகளின் ஆஸ்தி நாங்கள் இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கொள்கிற ஆண்டவரே. வர வேண்டிய எல்லா பணங்களையும் நீர் உம்முடைய கர்த்தாவே களஞ்சியத்தில் சேர்க்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, வானத்தின் மதங்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் இந்த ஊழியத்துடைய தேவைகளை அபரிமிதமாக நீ சந்திக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஆச்சரியமான ரீதியில் வழி நடத்துகிறபடியாலும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலும் கர்த்தாவே, கடந்த வாரங்களில் நடைபெற்ற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதித்த தேவன் வருகிற வாரங்களில் நடைபெற போகிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.